இன்றைக்கி நம்ம வந்து மெயினாக நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசனை நம்ம எப்படி வந்து சமாளிக்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் வேறு வழியில் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு 3 டாபிக் தான் நம்ம மெயினாக இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று டயட்டு, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கணும், ப்ளஸ் நம்மளோட கிளாத்திங், அதாவது துணி எப்படி உடுத்திக்கணும்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டயட்டை பற்றி பார்க்கும்போது, இப்போ எல்லாருக்குமே வந்து தாகம் ஜாஸ்தி எடுக்கும். பட் நம்ம என்னென்னா, நம்ம பிஸி ஸ்கெடியூலில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு இப்போ டைம் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லை, டைம் அலாரம் வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். இது தண்ணி வழியாக தான் நம்ம குடிக்கணும்னு இல்லை, நம்ம பாரம்பரிய உணவான மோர் எடுத்துக்கலாம், அப்புறம் எலுமிச்சம்பழ ஜூஸ், தக்காளி ஜூஸ், சால்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுவோம், வண்டி அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, அப்புறம் சக்கரை நிறையா உள்ள வந்து பானங்களை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். அது மாதிரி எடுத்திங்கன்னா என்ன ஆகும், வெயிட் ஜாஸ்தியாகும், சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வெளில போனாலும் ஒரு பாட்டில் தண்ணியை நம்ம கையில் வச்சுக்கணும், ப்ளஸ் ஒரு மோரோ இல்லை எலுமிச்சம்பழ ஜூஸோ நம்ம கையில் வச்சு அது எவ்ரி 1 or 2 hours நம்ம 1 or 2 sips எடுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ். கண்டிப்பாக வெயில் காலங்கிறது நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப வெயில் ஜாஸ்தியான நேரத்தில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. எப்போ மெயினாக எக்ஸசைஸ் பண்ணலான்னா, மார்னிங் எழுந்தோடனே ஒரு 5-5:30க்கு நம்ம வந்து ஒரு வாக்கிங்கோ இல்லை எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு அந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆகாது. இல்லை ஈவினிங் டைமில் கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் எக்ஸசைஸ் பண்ணும்போது கட்டாயம் உடம்புக்கு ஃபிட்டிங்கான கிளாத்திங்கை நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்கான கிளாத்திங்கை யூஸ் பண்ணணும். அண்ட் கலர் லைட்டாக இருக்கிற கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க் கலர் கிளாத்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் லைட் கலர் கிளாத்திங்கை நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இங்கே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் கையில் கட்டாயம் வாட்டர் பாட்டில் இருக்கணும். ஸோ இப்போ தண்ணி தான் வந்து நம்ம நிறையா குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த வித இப்போ வெஜிடபிள் சூப்பாக இருக்கலாம், ஜூஸ் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு சக்கரை போடாமல் பிளெயின் ஜூஸ் எடுக்கிறது நல்லது. பசங்களுக்கு கூட விளாட போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜூஸ் கொடுத்துட்டோ இல்லை மோர் கொடுத்துட்டோ அதுக்கப்புறம் விளாட அனுப்புறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உடம்புல தண்ணி குறைபாடு இருக்கும்போது நிறைய நோய்கள் வருது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, வந்து வாமிட்டிங் ப்ராப்ளம் வரும், இல்லை லூஸ் டூல்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது யூரின் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்க தான் நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும். ஒரு நாளைக்கு தண்ணி எப்படி பார்த்தாலும் 2-3 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிக்கணும். இது காலையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, காலையில் எழுந்தோடனே நாங்கள் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கணுமான்னு. கட்டாயம் இது யாருனாலும் முடியாது. ஸோ காலையில் எழுந்தோடனே ஒரு 500 ml தண்ணி குடிச்சிட்டு மற்ற நாட்களில் உங்களுக்கு முடியறதுக்குள்ளே நைட்டுக்குள்ளே ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்க்கணும். அண்ட் ஜீரக தண்ணி கட்டாயம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கும் நல்லது, வயிற்றுக்கும் நல்லது, நம்மளுக்கு ஜீரண சக்தியை கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ காலையில் எழுந்து நீங்கள் பிளெயின் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு மார்னிங் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த தண்ணியை குடிச்சிட்டு போகலாம். ஸோ இப்போது ஏஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு தண்ணி குடிக்க தோணாது. இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க கட்டாயம் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அது தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் இந்த கஞ்சி கூட குடிக்கலாம், கூழ் கஞ்சி அதெல்லாம் கூட குடிக்கலாம். ப்ளஸ் மோரும் குடிக்கலாம், எலுமிச்சம்பழ ஜூஸ், தக்காளி ஜூஸ் உப்பு போட்டு குடிக்கலாம், வீட்டில் செய்கிற சூப்பு குடிக்கலாம். ஸோ வெளியில் இருக்கிற சூப்பு வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால இது பெரியவங்க சின்னவங்க யாருக்கா இருந்தாலும் கட்டாயம் நம்ம வீட்டில் செய்கிற சூப்பு மாதிரி வராது. ப்ளஸ் ஹைஜீனிக் ப்ராப்ளம்னாலேயும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ வீட்டில் செய்கிறது தான் எப்போதுமே பெட்டர். கடையில் போய் வாங்கி குடிக்கிறதோட நம்ம வீட்டில் செஞ்சு செய்கிறது சாப்பிட்றது நல்லது. ப்ளஸ் இப்போ ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சக்கரை போட்டு தான் பண்ணுறாங்க. இப்போ அதில் ஃபுட் கலர்ஸும் சேர்க்கறதுனால நிறைய ப்ராப்ளம், இப்போ டயாபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர் நிறையா வர்றதுனால நம்ம வீட்டிலேருந்தே எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம வெளில குடிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கட்டாயம் இது உங்கள் மைண்டில் வச்சுக்கிறது. நம்ம பேக்கில் இப்போ நிறைய விஷயம் இருக்கும், அதோட ஒரு பாட்டில் தண்ணி இருக்கிறதுனால எதுவும் ஆகிட போகிறதில்ல. ஸோ வெளியில் எங்கே போனாலும் நம்ம ஒரு பாட்டில் தண்ணி கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, டாக்டர் உங்களுக்கு தண்ணி நிறையா குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா உங்கள் டயட்டீஷனோ உங்கள் டாக்டரோ நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கலாங்கிறத கேட்டுட்டு குடிக்கணும். கட்டாயம் அந்த வெயில் சீசன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி குடிக்கிறது நல்லது கிடையாது.